நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விரால் மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். சரிங்களா, இந்த இடம் வந்து குத்தை கொட்ட இடமா, மீன் அதிகமாக பிடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் நான் வந்து இடம் சொல்லலை. சதாம் ப்ரோ வந்து வந்த உடனே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுவும் விரால் அடிக்குதா அப்படிங்கிறத பார்த்துரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதாம் ப்ரோ தூண்டி போட்டுட்ருக்காங்க. நாங்களும் ஒரு 2-3 ஸ்பாட்டு வளைச்சி போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி இடத்துல குளத்தில் அதில் பிடிக்கூடாதுன்னு நாங்கள் நம்மளை பிடிச்சிட்டு உள்ளே விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி போட்டோம். ஒரே ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு, அதையும் எங்களால் காப்பாற்ற முடியல. அடுத்த ரவுண்டு இதில் போட்டார், இதில் ஒரு அடி அடிச்சுது. அது தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம். நாங்களுமே நல்ல தண்ணிக்கு வந்து புது ட்ரைனர்ஸ். எங்களுக்கு வந்து உப்பு தண்ணியில் வந்து கேட்டிங்கன்னா நல்லா பிடிப்போம். நல்ல தண்ணியில் வந்து எங்களுக்கு போதுமான டைமிங் கிடைக்கல. அதுதான் ஒரு பிரச்சனை. பார்ப்போம். எப்படி பிடிக்காமலும் பெற மாட்டோம். அங்கே பிடிக்கிறாங்க, இங்கே பிடிக்காமலும் விட மாட்டோம். பிடிப்போம். நீங்கள் வீடியோ பாருங்கள், கன்ஃபார்மாக தெரியும். நாங்கள் தெரிலன்னு சொல்லிடுவோம்பா. நாங்கள் விரால் பிடிச்சிருக்கோன்னா ரப்பரில் பிடிச்சே கிடையாது. விராலாவது தேலியா என்ன அடி, ஏதாவது ஒன்று அடின்னு பார்த்துட்டு இருக்கோம். தொட மாட்டிக்கானே, வாரம் அடிக்காமல் போயிருதான். நாங்கள் நிற்கிற லொக்கேஷனை பாருங்கப்பா, செம்மையாக இருக்குது. இந்த இடம் பேர் வேறு சொல்ல தெரியல, கேட்டுட்டு சொல்கிறேன். சரிங்களா, அவரோட பங்களிப்பு முடிச்சிட்டாருங்க. இழுங்க அடிச்சிட்டாரு. செம்ம தூக்கிட்டாரு. நான் கரெக்டாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ப்ரோ வங்க மாட்டீங்க ப்ரோ. உள்ள கொண்டு போயிட்டு பார்த்தீங்களான்பா, பிடிச்சோம்ல, பிடிப்போம். நாங்கள் சொல்லணும்ல, நம்புங்க ப்ரோ. ஒன்றும் இதெல்லாம் கம்பு சுற்றுற வேலை கிடையாது. நாங்கள் இதை முதல் தான் போடுதோம். சதாம் ப்ரோ வந்து அன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணார். அது எப்படி ப்ரோ அடிச்சுது? அது இப்படி தான் அடிச்சு. அது லைட்டாக ஓரத்தில் போட்டு இழுத்தோம். நான் ஷார்ட்ஸில் போட்டு விட்டுருந்தேன். நிறைய நண்பர்கள் பார்க்க கூட மாட்டேங்கிங்க. விரால் மீன் கேட்கிங்க, விரால் மீன் ஸ்ட்ரைக்கை காட்டுங்க, பிடிக்கிற காட்டுங்க அப்படின்ட்டு. கலர் பார்த்தீங்களா? பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. செம்ம முதல் மீன் தூக்கியிருக்கோம். 3 மீன் அடிச்சிருக்கு இருக்கு. இல்லைன்னா எத்தனை மீன் தூக்கியிருக்குன்னு தெரியுமா? ஐயோ, சரி சரிங்க ப்ரோ, எடுங்க. பார்த்து ப்ரோ. மோசமான அல்ல. அவனுங்கிட்ட எடுத்து போடுங்க. ரோட்டில் ஒரு 1/2 கிலோ இருக்குமா? வரணும்னு நினைக்கிறேன் நண்பா. ஒரு 1/2 kg வரும் நண்பா. 1/2 கிலோ நெருக்கி வரும். ஒரு 400-450 கிராம் வருவாங்க. நல்லா சைஸாக இருக்கும். பா சரி, அடுத்து எதாவது அடிக்காரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மீன் அடிச்சிட்டாரு. பாருங்க, தவளையில் என்னதை பிடிச்சிருக்காருன்னு. ஆப்பிரிக்கன் அனகொண்டா. அதான் கொண்டா. ஆமாம், இல்லைன்னா கிளம்பிடுவான். எங்கே போகிறான்? பார்த்தீங்களா, இங்கேருந்து பழைய காலை கிளம்பியிருக்கான். நல்ல சைஸு பாருங்களேன். ஓட்டு சும்மா ஒரு முக்கணவனே அடிச்சிட்டான். இதோட சைஸ் அது. அப்படியா? சும்மா போட்டு அடிச்சான். தூக்குங்க ப்ரோ. மோசமான பையன். என்ன வருது பாருங்க. தவளையில் அடிச்சு மிஸ் ஆகி வெளியே விழுந்துட்டு. பார்த்தீங்களா எப்போ எவ்வளோ சைஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? கையில் பிடிச்சி வச்சிருக்காரா? எவ்வளோ பெருசாக இருக்குது. விரால் மீன் பிடிச்சதுக்கப்புறம் தேலி பிடிச்சாரு ரப்பர் தவளையை வச்சு. நண்பா, இந்த தவளை தான் பார்த்துக்கோங்க. இந்த தவளை இவன் தான், இவனுக்கு இதான் வேலை. சூப்பர் ப்ரோ. ஊருக்கு கொண்டு போமா அப்படியே? சரி, தேலி பிடிச்சி தருவார். யாருக்கா கேட்டால் கொடுத்துருவோம் பேசாட்டி. நம்ம சதாம் ப்ரோ வந்து பூ பறிச்சு வச்சிருக்காரு. என்ன பூ பார்த்தீங்களா? தாமரைப்பூ. எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட்டு இதில் தான் ஒரு தேலி அடித்தார். இப்படி தான் போட்டார் பார்த்துக்கோங்க. தேலி தூக்குன்னு இப்படி தான் தூக்குனார். பொட்டுன்னு போட்டோன்னு பட்டுன்னு அடிச்சிட்டான். பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடுவா அப்படின்ன மாதிரி. இந்த போடுறாரு பாருங்க. இப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தார். தப்புன்னு போட்டோன்னு வந்து எடுத்துட்டு இதில் ஒரு உலக்குதுங்களா? இவ்வளோ மீன் தியாடி தான். இப்படி தான் காசு பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காரு.
பொம்மை ஓடி வரும் பாருங்க. இப்போ பொம்மை வந்துகிட்டு இருக்கு. வருதுன்னு எங்கடா வருது அப்படின்னு கேட்பீங்க. எந்த வருது வரும், செடி மேலே விழுந்து வருதா, அப்படி தான் வரும். பார்த்தா டப்புன்னு எடுத்துரும். சரி, நம்ம அடுத்த இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் அடிச்சு பார்ப்போம். காலையில் வந்தோம். காலையில் வந்து அடின்னு அடிச்சிருக்கோம். ஒரு விரால் ஒரு தேடி பிடிச்சிருக்கோம். அப்புறம் அடுத்த இடம் போம்மா. அன்பா நம்மளும் ஒரு மீன் அடித்தோம். அங்கே பாருங்கள் பொம்மையோட நிலமையை உடஞ்சிட்டு. இவ்வளோ ரஸ்டான முள்ளை போட்டோன்னா ஒடிய தாண்டா செய்யும். யூஸ் பண்ணவே இல்லை நண்பா, நல்ல முள் தான். பார்க்க உங்களுக்கு துரு பிடிச்ச மாதிரி தெரியும். கட்டாகி போயிட்டு ஃபைட்டு நல்ல ஃபைட் பிடிச்சி. சரியான சைஸ். என்னது அப்படின்னா தேலி இப்படிக்கோன்னு வண்டுக்கு வந்து அடிச்சுட்டு போட்ட உடனே டம்முன்னு. சரி, வேற ஆள் குட்டி நிற்கினாரு, அது பார்க்க முடியாமல் பார்த்தேன். சரிங்களா, பாருங்கள் மீன் எப்படி நிற்கி பாருங்கள். பயங்கரமாக நிற்கி பார்த்தீங்களா. அவ்வளோ சிலேபி நண்பா, சிலேபி விரால் எல்லாம் அந்த இடத்துல பார்க்க முடியுது. பயங்கரமாக நிற்கிது மீன். நம்ம இன்னொரு நாள் இதில் சம்பவம் பயங்கரமாக பண்ணுவோம். பெரிய அளவில் மீன் பிடிப்போம். விரால் குட்டியை காணும். இதில் தான் பார்த்தாரு, நெரு நினைச்சு. சிலேபி தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. அந்த போட்டி எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்க. அந்த வருது பாருங்க தவளை. இப்படி இழுக்கும்போது தான் அடிச்சுது. ஏய், எப்படி காஞ்சிது பார்த்தீங்களா. பாருங்க அண்ணன் மீன் பிடிக்க வந்த இடத்துல எவ்வளோ ஆனந்தமாக குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப குஷியாக இருக்காப்புல. இப்படி ஒரு இடத்துல நல்ல குளியலா. உப்பு தண்ணியை பார்த்த உடனே நல்ல தண்ணி இறங்கிட்டோம் கப்புன்னு. அவரு சத்த கட்டாமல் செல்லான்னு நினைச்சிருக்காரு. செம்மையாக இருக்குண்டா. ஆமா, இடத்த பாருங்க. அம்மா வெயில் நேரத்துக்கு செம்ம குளியல். வெயிலே கிடையாதுங்கிட்டு. அங்கே உள்ள வெயிலுக்கு. ஆமாம், தேவாமிருதமாக இருக்குது. எவ்வளோ பெரிய அரச மரம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குன்பா, அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வெளியே வரேன். இந்த வந்துட்டேன். நம்ம சதாம் ப்ரோ ஒரு விரால் அடிச்சாரு, பார்த்துருப்பீங்க. அதையும் எடுத்து காட்டுறேன். நீங்கள் உள்ளே பேக் பண்ணி. சரி, உயிரோடு இருக்குண்ணே. உயிரோடு இருக்கா? ஆமாம் ஆமாம், அவன் செம்ம ஆக்டிவாக இருக்கான். பார்த்தீங்களா, உயிரோடு தான் இருக்கான். வரிய ஒரு சைஸ் இருக்கு. அப்போ இதில் ஒரு தேலி இருக்கு. ஏய் பொறுமைடா, கவனம். இவனும் பயங்கரமாக இருக்கான் பாருங்க. தேலி பிக்சராக என்னை கொண்டு விடுவாரு. பார்த்தீங்களா, சதாம்பரம் அடிச்சது தான். ஒரு விரால் ஒரு தேலி. இன்றைக்கி வீடியோ இதிலே முடிச்சுக்கணும்பா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ போடுறோம். இந்த நல்லதண்ணி மீன் பிடிக்கலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதேமாதிரி உப்பு தண்ணி மீன் பிடிக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது. அது எதுக்கு ஏற்ற பொம்மைகள் போட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா, இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன் நண்பர்களே. பாய்.